இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு சேமத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய தேசத்தில் தேர்தல் நாளாக இருக்கிறது. இந்த நாளில் தேசத்தில் நல்ல சேமம், நல்ல அமைதி, நல்ல செழிப்பு, நம்ம தேசத்தில் இருக்கிற வறுமை நீங்கணும். தேசத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாதபடி அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் வர வேண்டும். தேசத்தில் நல்ல தொழிற்சாலைகளை புதிய புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டும். தொழில்கள் நசிந்து கிடக்கிற நடுத்தரத்தில் நசிந்து கிடக்கிற சிறு தொழில்கள் குறு தொழில்கள் எல்லாம் மீண்டுமாய் துளிர்விட வேண்டும். ஜனத்திற்கு பணங்கள் வருமானங்கள் வர வேண்டும். இப்படி பல காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்களும் நானும் தான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நாம தான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு பரலோகத்தில் இருக்கிற அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை தருவார். தேசத்துக்கு நன்மையை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு காரியத்தை, அதுக்கு ஒரு கண்டிஷனை ஆண்டவர் இங்கே வைக்கிறார். அந்த கண்டிஷன் என்ன காரியம்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஜெபிப்போம். இந்த தேர்தல் நாளில் ஆண்டவரே நல்ல ஒரு அரசாங்கம் வேண்டும், ஆண்டவரே நல்ல ஒரு அதிகாரிகள் வேண்டும், நல்ல ஒரு ஆட்சி எங்களுக்கு அமைய வேண்டும். எங்கள் தேசம் சேமமான தேசமாய், ஆண்டவரே பசி இல்லாத தேசமாய், பஞ்சம் இல்லாத தேசமாய், ஏழைகள் இல்லாத தேசமாய், குடிசைகள் இல்லாத தேசமாய், செழிப்பான தேசமாய் எங்கள் தேசம் மாற வேண்டும். ஆண்டவரே நடுத்தர மக்களுக்கு இருக்கிற பாரங்கள், ஏழைகளுக்கு இருக்கிற ஆண்டவரே கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கிற ஒரு அரசாங்கம் வேண்டும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு அரசாங்கம் வேண்டும். இலவச மருத்துவம், இலவச கல்விகள் கிடைக்கிற தேசமாக இது இருக்கணும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் வீடு இல்லாத, வாசல் இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது, சொந்த வீடுகளில் இருக்க வேண்டும். இப்படியான ஒரு அரசாங்கங்களுக்கு வேண்டும். இந்த தேர்தலை ஆசீர்வதித்து ஒரு நல்ல அரசாங்கத்தை தந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேர்தல், இந்த நாள் அமைதியாய் நடக்க, எந்த வன்முறை இல்லாத, எந்த உயிரிழப்பு இல்லாத நடக்க, இந்த நாளிலிருந்து இந்த நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து நல்லவர்கள், நன்மை செய்கிறவர்கள் அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல அரசாங்கம் அமைய நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் தேசத்தை செழிப்பான தேசமாய் மாற்றுங்க, ஆசீர்வாதமான தேசமாய் மாற்றுங்க. இப்படி கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. துதிக நமக்கு எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.